ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எக்ஸல் விபி சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எப்படி ஒரு கோம்போ பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். அதாவது கோம்போ பாக்ஸு எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு கோம்போ பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறேன். இந்த கோம்போ பாக்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு 10 பேருனுடைய நேம் டிஸ்பிளே ஆகணும். அதை ஒன்று செலக்ட் பண்ணும்போது ஒரு ஏரியாவில் டிஸ்பிளே பண்ணணும். அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ எப்படி இந்த கோம்போ பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டு டூவில் ஒரு 10 பேருடைய நேமை என்ட்ரி பண்ணிங்க. அதாவது சீட்டு டூவில் ஒரு 10 பேருனுடைய நேமை என்ட்ரி பண்ணிங்க. இந்த இடத்துல சீட்டு 1 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கோம்போ பாக்ஸை செட் பண்ண போகிறோம். அப்போ சீட்டு 2 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நேமில் 10 நேம் அடிச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நேம் அடிச்சிருக்கேன். அதாவது சீட்டு 2ல் ஒரு 5 பேருனுடைய நேம் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ சீட்டு 1ல் நம்ம ஒரு கோம்போ பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நேராக டெவலப்பருக்கு போயிடுங்க. அதில் இன்சர்ட்டு, அதில் இருக்குது பாருங்கள் ஆக்டிஎக்ஸ் கண்ட்ரோலில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கோம்போ பாக்ஸ்ன்னு இருக்குது. அதை அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சு கோம்போ பாக்ஸ். கோம்போ பாக்ஸ்னால் என்னென்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கீழே டிஸ்பிளே ஆகும், 5 பேர் டிஸ்பிளே ஆகும். அதை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணும்போது அது எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணுமோ அங்கே இது பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு பேரை கிளிக் பண்ணும்போது அந்த பேர் எங்கே டிஸ்பிளே ஆகணும், A1ல் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அதை எப்படி செட் பண்ணுறதுனா, இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போயிடுங்க. போன உடனே அதில் கீழே லிங்க்டு ரேஞ்சுன்னு இருக்க போகிறோம். அதாவது லிங்க்டு செல்லுன்னு இருக்கும். எந்த செல்லு லிங்க் பண்ண போகிறோன்னா இந்த A1 சூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன இங்கே டைப் பண்ண ஜஸ்ட் கிளிக் பண்ணுற சூஸ் பண்ணுறோன்னா அது போய் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். அதான் என்ன பண்ணியிருக்கேன், லிங்க்டு செல்லுன்னு கொடுத்துட்டு A1 கொடுத்துட்டேன். அடுத்தது லிஸ்ட்டு ஃபில்ட் ரேஞ்ச் கேட்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கீழேயே எந்த சீட்டில் நம்ம வச்சுருக்கோம், சீட்டு 2ல் வச்சுருக்கோம். அப்போ என்ன செய்யுங்க, சீட்டு 2ன்னு மென்ஷன் பண்ணணும். சீட்டு 2 எக்ஸ்க்ளைமேஷன் ஷிஃப்ட் நம்பர் 1 கொடுங்க. ஷிஃப்ட்டே நம்பர் 1 கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா சீட்டு 2 செலக்ட் பண்ணிக்கும். அதில் என்ன ரேஞ்சு கொடுத்துருக்கோம், A1லேருந்து உனக்கு சந்தேகமாக இருந்துச்சு போய் பாருங்கள். இல்லை சீட்டு 2ல் போய் பாருங்கள். A1லேருந்து A5 வரைக்கும். அதாவது சீட்டு 2ல் A1லேருந்து A5 வரைக்கும். இப்போ இங்கே திருப்பி போயிடுங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்தது, சீட்டு 1 கொடுத்தாச்சு. A1லேருந்து ஷிஃப்ட் எது வரைக்கும், A5 வரைக்கும். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாச்சு, லிங்க்டு செல்லு A1. அதாவது இங்கே நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேனோ அது A1ல் செலக்ட் ஆகணும். இதுக்கு நான் செட்டிங் பண்ண போகிறேன். எங்கே செட்டிங் பண்ணுவோம்னா சீட்டு 2ல் வச்சுருக்கோம். A1லேருந்து A5 வரைக்கும் வச்சுருக்கோம். அதை தான் கொடுத்துருக்கேன். சீட்டு 2 எக்ஸ்க்ளைமேஷன், அதாவது ஷிஃப்ட்டு நம்பர் 1 கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் எடுத்துக்கும். எதுலேருந்து எது வரைக்கும், A1லேருந்து A5 வரைக்கும். அப்படி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். என்ன செய்யறதுக்கு, இந்த டிசைன் மோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்னென்ன நீங்கள் பேர் அடிச்சிருக்கீங்களோ அது அப்படி இங்கே வரும். வந்துச்சு பார்த்தீங்களா, சிவா. இந்த சிவாவை செலக்ட் பண்ணுங்கள். அது போய் உங்கள் A1ல் போய் செலக்ட் ஆகும். இப்போ அடுத்த செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரவியை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், A1ல் போய் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு கோம்போ பாக்ஸு செட் பண்ணிக்கலாங்க. புரியுதுங்களா. ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, இந்த ரைட் கிளிக் பண்ணுறீங்க. கோம்போ பாக்ஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறீங்க. அதில் போய் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிடுறீங்க. போனீங்கன்னா அது என்னது, லிங்க்டு செல்லுன்னு இருக்கும். எந்த செல்லில் லிங்க் பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ண வேண்டியது எங்கே வரணும், A1ல் வரணும். A1ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம சீட்டு 2ல் நம்ம ஒரு 5 பேர் அடித்து வச்சுருக்கோம். அதை தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு ஃபில்ட் ரேஞ்சுன்னு இருக்குது. அதில் சீட்டு 2ன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்க்ளைமேஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், ஆச்சரியக்குறி. அதாவது ஷிஃப்ட்டு நம்பர் 1 கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிளை எடுத்துக்கும். எதுலேருந்து இது வரைக்கும், A1லேருந்து A5 வரைக்கும். அதான் கொடுத்துருக்கேன். A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துட்டு திருப்பி இந்த டிசைன் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது அது செலெக்ஷன் கேட்கும். என்னென்னா அது கோம்போ பாக்ஸில் எத்தனை பேர் இருக்குங்களோ அத்தனை பேர், 100 பேர்னா 100 பேர் லிஸ்ட்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்துல்னு கொடுத்தீங்கன்னா அது போய் A1ல் போய் டிஸ்பிளே காட்டும். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.